Hi everyone. இன்னைக்கு கிளாஸ் 12ல சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.6 क्वेश्चन நம்பர் 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1ல 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றிலயும் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம அத கன்சிஸ்டன்சியை செக் பண்ண போறோம். ஓகே பிளஸ் இஃப் பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துட்டீங்கன்னா 3 ஈக்குவேஷன் இருக்குது. அதோட x y z கோஆர்டினேட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஓகே அதாவது 1 -1 2 2 1 4 4 -1 1 ஓகேவா. இப்போ இது காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றதுனால நம்ம கான்ஸ்டன்ட்டையும் ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா உள்ளேயே எழுத போறோம். சோ இப்போ கான்ஸ்டன்ட்னா என்னது 2 7 4 இல்லையா 2 7 4. இப்போ இதுதான் வந்து ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் மாத்தணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னதுங்க 1. அது 1 not equal to 0. அப்ப அது கீழ இருக்கிற 2வையும் 4ஐயும் 0 ஆக்கணும். So R2 is equal to R2 minus 2 into R1. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் ரோவை டிரைவ் பண்ண போறோம். R2 minus 2 into R1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்குவோம். 1 minus 1 2 2 ஓகேவா. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 2 இல்லையா. அப்போ 2 minus 2 into 1 என்னது 2 minus 2 into 1 0. 2 minus 2 0. Second element வந்து 1. So 1 minus 2 into minus 1. So 1 plus 2 3. Third element என்னது 4. So 4 minus 2 into 2. 4 minus 4 0. Fourth element என்னது 7. 7 minus 2 into R1 வந்து 2. So 7 minus 4 3. ஓகேவா. இப்போ அடுத்த எலிமெண்ட் 4 நம்ம 0 ஆக்கணும். அப்ப என்ன பண்றது R3 is equal to R3 minus 4 into R1. ஓகேவா. R3 equal to R3 minus 4 into R1. So first element 4 4 minus 4 into 1 4 minus 4 0. Second element வந்து minus 1. So minus 1 minus 4 into minus 1. ஓகேவா. minus 1 minus 4 into minus 1. அதாவது minus 1 plus 4 வரும் plus 3. ஓகேவா. minus 1 minus 4 into minus 1 எவ்வளவு minus 1 plus 4 அதாவது plus 3. அடுத்த எலிமெண்ட் என்னது 1. so 1 minus 4 into R1 வந்து 2. ஓகேவா. 1 minus 4 into 2 அதாவது 1 minus 8 அதாவது minus 7. ஓகேவா. 1 minus 4 into 2 அதாவது 1 minus 8 minus 7. இப்போ நம்ம R3 ல அடுத்த எலிமெண்ட் பார்க்கலாம். fourth element அதாவது 4. ஓகே. so 4 minus 4 into R1 வந்து 2. so 4 minus 4 into 2 அதாவது 4 minus 8 minus 4. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்து அது கீழ இருக்கிற மத்த நம்பர்ஸை 0 ஆக்கியிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஓவர். இப்ப செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 அதை விட்டுடலாம். சோ செகண்ட் எலிமெண்ட் 3 அந்த 3 க்கு கீழே இருக்கிற அடுத்த 3யும் 0 ஆக்கணும். சரியா. சோ R1 R2 ல எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த 3ய மட்டும் நம்ம தேர்ட் ரோல இருக்கிற 3ய மட்டும் நம்ம 0 ஆக்கணும். ஓகேவா. அது எப்படி பண்றது R3 is equal to R3 minus R2. ஏன்னா ரெண்டுமே 3 இருக்கனால ஜஸ்ட் மைனஸ் பண்ணா போதும். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அப்படியே எழுதிடுறோம். எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா. தேர்ட் ரோ மட்டும் நம்ம R3 equal to R3 minus R2 யூஸ் பண்றோம். சோ 0 minus 0 0 3 minus 3 0 minus 7 minus 0 minus 7 minus 4 minus 3 minus 7. ஓகேவா. இப்போ நம்ம ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இது என்னது இதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. ஓகேவா. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. அடுத்து மேட்ரிக்ஸ் A மட்டும் எழுதணும். ஓகேவா. மேட்ரிக்ஸ் என்னது 1 minus 1 2 0 3 0 0 0 minus 7 2 3 minus 7. இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. 1 minus 1 2 0 3 0 0 0 minus 7. இது மட்டும் என்னது மேட்ரிக்ஸ் A. புரியுதா. இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேங்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். சரியா.
இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ, செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது சோ நான் ஜீரோ ரோ, தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது சோ நான் ஜீரோ ரோ. அப்போ ரேங்க் வந்து 3. இப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்னது? ஃபர்ஸ்ட் ரோவும் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ரோவும் நான் ஜீரோ ரோ, தேர்ட் ரோலயும் ஒரு நம்பர் இருக்குது சோ நான் ஜீரோ ரோ. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை? 3 இல்லையா? எக்ஸ் ஒய் இசட். சோ நம்பர் ஆஃப் அன்னோன் 3. சோ நம்மளுக்கு இங்க ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3, which is equal to number of unknown. ஓகேவா? இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம், பிளஸ் தே ஹேவ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? மேட்ரிக்ஸை எக்ஸ் ஒய் இசட்டா எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட்ல வந்து 3y இஸ் ஈக்குவல் டு 3. ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இசட் மட்டும் தான் இருக்கு. சோ மைனஸ் 7z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. சோ கடைசியா கம்பேர் பண்ணா z is equal to -7 by -7. அப்ப z is equal to 1. y is equal to 3y is equal to 3. அப்ப y is equal to 3 by 3. அப்ப y is equal to 1. இந்த z ஐயும் y ஐயும் பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம். சோ x minus y க்கு பதிலா 1 plus 2 into 1 is equal to 2. அப்ப x plus 1 is equal to 2. x is equal to 2 minus 1. அதாவது x is equal to 1. அப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன், இந்த லீனியர் ஈக்குவேஷன் அது கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். புரியுதா? x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. புரியுதா? அடுத்த क्वेश्चनல நம்மளுக்கு அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம x y z ஓட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கிறோம். 3 1 1 1 -3 2 7 -1 4. இது வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட். அதனால என்ன பண்றோம்? அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மேட்ரிக்ஸ்க்கு உள்ளேயே எழுதுறோம். என்னது கான்ஸ்டன்ட்? 2 1 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இத ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல எது இருக்கிறதுல சின்ன நம்பர் 1 இல்லையா? அப்போ அது 1 வந்து நம்ம மேல கொண்டு போறோம். அப்போ R2வையும் R1ஐயும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ R2வை ஃபர்ஸ்ட் ரோல எழுதுறோம். 1 -3 2 1. R1 செகண்ட் ரோல எழுதுறோம். 3 1 1 2. அடுத்து 7 -1 4 5. ஓகேவா? இப்ப ரோ எஸ்லான் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 1. அந்த 1க்கு கீழ இருக்கிற மத்த நம்பர்ஸ் 0 ஆக்கணும். கரெக்டா? அது எப்படி பண்றது? R2 is equal to R2 minus 3 into R1. ஓகேவா? R3 is equal to R3 minus 7 into R1. அந்த 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா R2 0 ஆயிடும். கரெக்டா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் R2 is equal to R2 minus 3 into R1. இதை யூஸ் பண்ணி நம்ம R2 கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3. சோ 3 minus 3 into R1 வந்து 1. அப்போ 3 into 3 minus 3 0. அடுத்த எலிமெண்ட் வந்து 1. சோ 1 minus 3 into minus 3. அப்போ 1 plus 9 வந்து 10. தேர்ட் எலிமெண்ட் வந்து 1. So 1 minus 3 into 2. So 1 minus 6 minus 5. Fourth element வந்து 2. So 2 minus 3 into R1 வந்து 1. So 2 minus 3 minus 1. இப்போ நம்ம R3 கண்டுபிடிக்க போறோம். R3க்கு நம்ம என்ன எப்படி எழுதியிருக்கோம்? R3 is equal to R3 minus 7 into R1. First element வந்து என்னது? 7. 7 minus 7 into R1 வந்து 1. 7 minus 7 0. Second element வந்து minus 1. minus 1 minus 7 into minus 3. அதாவது minus 1 plus 21. அப்போ plus 20. Third element என்னது? 4. So 4 minus 7 into 2. அதாவது 4 minus 14. So minus 10. Fourth element வந்து 5. So 5 minus 7 into 1. So minus 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்து அது நாட் ஈக்குவல் டு 0, அது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்கியாச்சு. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அதை விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் 10, அதுக்கு கீழே இருக்கிற 20 நம்ம இப்போ 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது? R3 is equal to R3 minus 2 into R2. So ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, தேர்ட் ரோ வந்து R3 is equal to R3 minus 2 into R2. அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். So ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது?
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் R3 0 R2 0 அப்ப அது 0 ஓகேவா செகண்ட் எலிமெண்ட் என்னது 20 so 20 minus 2 into 10 R2 வந்து 10 so 20 minus 20 0 third element வந்து minus 10 minus 2 into minus 5 so minus 10 plus 10 0 ஓகேவா அடுத்து fourth element வந்து minus 2 into R2 வந்து minus 1 so minus 2 plus 2 0 ஓகேவா இப்போ இது என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது AB ஓட augmented matrix இப்போ வெறும் Aன்றது என்னது இந்த 3 cross 3 கான்ஸ்டன்ட் இல்லாதது so 1 minus 3 2 0 10 minus 5 0 0 0 இப்போ நம்ம ரெண்டுமே ரேங்க் கண்டுபிடிக்கணும் ரேங்க்னா என்னது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஓகேவா கரெக்டா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்போ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி என்னது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் ஜீரோ ரோ செகண்ட் ரோ வந்து நான் ஜீரோ ரோ தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவா இருக்கு அப்போ அது நான் ஜீரோ ரோ கிடையாது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ செகண்ட் நான் ஜீரோ தேர்ட் நான் ஜீரோ கிடையாது அப்போ ரேங்க் வந்து 2 இப்போ ஏயோட ரேங்க் என்னது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ செகண்ட் நான் ஜீரோ தேர்ட் வந்து எல்லாமே ஜீரோ அதனால நான் ஜீரோ கிடையாது ரேங்க் வந்து 2 இப்போ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 ஆனா நம்மளுக்கு இங்க அன்னோன் என்ன கொடுத்திருக்காங்க எத்தனை 3 அன்னோன் இருக்கு x தெரியாது y தெரியாது z தெரியாது அப்போ இந்த 2 வந்து லெஸ் than 3 இருக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ஆனா இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணணும் கரெக்டா இப்போ இந்த மேட்ரிக்ஸை x by z ல எழுதுவோம் x minus 3 plus 2z is equal to 1 செகண்ட்ல வந்து x கிடையாது so 10y minus 5z is equal to minus 1 இப்போ நம்ம என்ன பண்றோம் z வந்து t ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ 10y minus 5t is equal to minus 1 அப்போ 10y என்னது 10y வந்து 5t minus 1 அப்போ y வந்து 5t minus 1 by 10 ஓகேவா இப்போ இந்த y z யும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்றோம் x minus 3 into y க்கு பதிலா 5t minus 1 by 10 plus 2t is equal to 1 இப்போ LCM எடுக்கிறோம் 10x minus 3 into 5t வந்து minus 15t plus 3 plus 20t equal to 1 sorry 10 அப்போ 10x minus 15t plus 20t வந்து 5t plus 3 equal to 10 so 10x is equal to 10 minus 3 வந்து 7 minus 5t அப்போ x என்னது 7 minus 5t by 10 ஓகேவா இப்போ நமக்கு அதுக்கான இன்ஃபினிட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் என்னது x is equal to 7 minus 5t ஓகேவா y is equal to 5t minus 1 by 10 z is equal to t இதுதான் வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன் with one parameter t மட்டும்தான் parameter புரியுதா இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம் இங்க நம்ம xyz கோஆர்டினேட்ஸ் எழுதுறோம் 2 2 1 1 minus 1 3 1 2 இது வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட் அதனால கான்ஸ்டன்ட்டையும் உள்ள எழுதிக்கிறோம் 5 1 4 இப்போ இத என்ன பண்றோம் ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 தான் இருக்குல சின்ன நம்பர் அதனால மேல அத கொண்டு போறோம் ரோ 2 வையும் ரோ 1 ஐயும் நம்ம என்ன பண்றோம் இன்டர்சேஞ்ச் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் ரோ 2 எழுதிக்கிறோம் 1 minus 1 1 1 செகண்ட் ரோ வந்துட்டு 2 2 1 5 தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேவா இப்போ இந்த 1க்கு கீழே இருக்கிற மத்த ரெண்டு நம்பரையும் 0 ஆக்கணும் இல்லையா அது எப்படி பண்றது R2 is equal to R2 minus 2 into R1 R3 is equal to R3 minus 3 into R1 so R1 ல எந்த சேஞ்சும் இல்ல so அப்படியே எழுதிக்கிறோம் R2 is equal to R2 minus 2 into R1 இல்லையா அது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 2 so 2 minus 2 into R1 வந்து 1 2 minus 2 0 செகண்ட் எலிமெண்ட் வந்து 2 2 minus 2 into minus 1 so 2 plus 2 4 third element வந்து 1 so 1 minus 2 into R1 வந்து 1 1 minus 2 minus 1 fourth element வந்து 5 5 minus 2 into 1 5 minus 2 என்னது 3 அதையும் எழுதிக்கிறோம் அடுத்து R3 கண்டுபிடிக்க போறோம் R3 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது R3 is equal to R3 minus 3 into R1 first element வந்து 3
3 minus 3 into R1 வந்து 1, 3 minus 3 0. அடுத்த எலிமெண்ட் வந்து 1, 1 minus 3 into minus 1, 1 plus 3 4. அடுத்த எலிமெண்ட் வந்து 2, 2 minus 3 into 1, 2 minus 3 minus 1. Fourth element வந்து 4, so 4 minus 3 into 1, 4 minus 3 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் காலம்ல 1க்கு கீழ இருக்கிற மத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னது 4, அந்த 4 கீழ இருக்கிற 4 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது, ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே 4 இருக்கிறதுனால ஜஸ்ட் R3 is equal to minus R2. ஓகேவா? சோ R1 R2 எந்த சேஞ்சும் இல்ல, அது அப்படியே எழுதிடுறோம். இப்போ மைனஸ் பண்றோம். 0 minus 0 0, 4 minus 4 0, minus 1 minus of minus 1 0, 1 minus 3 minus 2. இப்போ இது என்னது, நம்ம ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸ், அதாவது AB யோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்ப வெறும் A மேட்ரிக்ஸ் என்னது, 1 minus 1 1, 0 4 minus 1 0 0 0. இதுதான் வந்து A மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ரெண்டுக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கலாமா, ரேங்க் பண்ணணும் கரெக்டா. இப்போ AB ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ ரோ தான், செகண்ட் ரோலயும் நம்பர்ஸ் இருக்குது நான் ஜீரோ ரோ, தேர்ட் ரோலயும் ஒரு நம்பர் இருக்குது, சோ நான் ஜீரோ ரோ தான். அப்போ ரேங்க் வந்து 3. இப்போ A மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, செகண்ட் நான் ஜீரோ, ஆனா தேர்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே 0 இருக்கு, ஒரு நம்பர் கூட இல்ல, அதனால இது வந்து நான் ஜீரோ கிடையாது. அப்போ ரேங்க் வந்து 2. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இதுல ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB வந்து ரேங்க் ஆஃப் A கூட ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இப்போ இப்படி நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்றது, இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேவ் நோ சொல்யூஷன். ஓகேவா, இன்கன்சிஸ்டன்ட் அதே சமயம் நோ சொல்யூஷன். புரியுதா, ஏதாவது டவுட் இருக்குதா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். இங்க வந்து நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம அதோட கோஆர்டினேட்ஸ் எடுத்து எழுதுறோம். 2 minus 1 1, 6 minus 3 3, அடுத்து என்னது 4 minus 2 2. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம் இல்லையா, அதனால கான்ஸ்டன்ட்டையும் உள்ளே எழுதிக்கிறோம் 2 6 4. ஓகேவா? இப்போ நம்ம இது ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அதான் இருக்குல்ல சின்ன நம்பர், சோ ப்ரொசீட் பண்ணலாம். சோ அந்த 2க்கு கீழ இருக்கிற 6ஐயும் 4ஐயும் 0 ஆக்கணும். எப்படி, R2 is equal to R2 minus 3 into R1, அந்த 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணா போதும். சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம், 2 minus 1 1 2. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 6, 6 minus 3 into R1 வந்து 2, 6 minus 6 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து minus 3, அப்போ எப்படி எழுதுறது, minus 3 minus 3 into R1 வந்து minus 1, so minus 3 plus 3 0. third element என்னது 3, 3 minus 3 into 1, 3 minus 3 0. fourth element பாத்தீங்கன்னா 6, 6 minus 3 into 2, ஓகேவா, அப்ப அது எவ்வளவு 0. அடுத்து நம்ம R3 ல இருக்கிற 4 0 ஆக்கணும். So R3 is equal to R3 minus 2 into R1. ஓகேவா, அந்த 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணா போதும். So R3 minus 2 into R1, first element வந்து 4, 4 minus 2 into 2, so 4 minus 4 0. Second element minus 2, minus 2 into minus 1, minus 2 plus 2 0. Third element வந்து 2, minus 2 into 1, so 2 minus 2 0. Fourth element பாத்தீங்கன்னா R3 ல 4, 4 minus 2 into 2, 4 minus 4 0. இப்போ நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஆல்ரெடி ஒரே ஸ்டெப்ல நம்ம இதை வந்து ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இதுதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. இப்ப வெறும் A மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதுவோம், 2 minus 1 1, 0 0 0 0 0 0. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க்னா என்னது, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இல்லையா. இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு நான் ஜீரோ ரோ, ஆனா செகண்ட் ரோ தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவா இருக்கு, ஒரு நம்பர் கூட கிடையாது, அப்போ அது நான் ஜீரோ ரோ கிடையாது, அதனால ரேங்க் வந்து 1. இப்ப ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நான் ஜீரோ ரோ, ரெண்டாவது ரோ தேர்ட் ரோ எல்லாமே வெறும் ஜீரோ தான் இருக்கு, அப்போ இதுவும் ரேங்க் வந்து 1. இப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் A மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவல், அதனால இது கன்சிஸ்டன்ட். ஆனா இதுல நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை இருக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல,
3 இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் 3. அதனால இந்த 1 வந்து லெஸ் தேன் 3 இருக்கு, அதாவது லெஸ் தேன் அன்னோன் எலிமெண்ட்ஸா இருக்கு. அப்படின்னா இதுக்கு இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது அப்படியே விட முடியாது இல்லையா, இன்ஃபினைட் சொல்யூஷன் ஒரு பாராமீட்டர்ல இருக்கா 2 பாராமீட்டர்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ அந்த மேட்ரிக்ஸை ஈக்குவேஷன்ல எழுதுறோம். 2x minus y plus z is equal to 2 எழுதுறோம். இப்போ z வந்து s ன்னு வச்சுக்கிறோம், y வந்து t ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ 2x minus t plus s is equal to 2. கரெக்டா? அப்போ 2x is equal to 2 minus s plus t. அப்போ x is equal to t minus s plus 2 by 2. ஓகேவா? இப்போ நம்ம x, y, z மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் கண்டிஷன்ஸ் ஃபார் இன்ஃபினைட் சொல்யூஷன். ஆனா இதுக்கு எத்தனை பாராமீட்டர் இருக்கு? வித் 2 பாராமீட்டர்ஸ். ஏன்னா s, t 2 பாராமீட்டர் இருக்கு. கரெக்டா? புரியுதா? இது வந்து ஒரு இன்ஃபினைட் சொல்யூஷன் வித் 2 பாராமீட்டர்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Till then, signing off, Parvina Ramesh. Bye bye.